வந்திருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். இப்ப எங்களோட 3 கோரிக்கை இருக்கு. ஒண்ணு வந்து முதல் கட்டமா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது இந்த ரோட்ல இருக்கிற ஹெவி வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸை இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணணும். அதுக்கான காரணம் உங்களுக்கு வலு சேர்க்கப்பட்ட காரணம் நிறைய நாங்கள் கொடுத்திருக்கிறோம், ஆவணங்கள் கொடுத்திருக்கிறோம். திரும்ப ஆவணங்கள் வேணும்னா இன்னும் கொடுக்க ரெடி. எங்க வீடுகள் அனைத்தும் விரிசல் விழுந்து சேதமடைஞ்சிட்டு இருக்கு. இது முதல் காரணம். எங்களுக்கு இமிடியேட்டா இந்த ஹெவி வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸை இங்க ஸ்டாப் பண்ணணும். அடுத்து தூண்டில் வளைவு போடப்பட்டுள்ளது. இறைவந்தரை ஊருக்குள்ள தூண்டில் வளைவு கிடையாது. ஆர்வரை பாதுகாக்க அரசாங்கம் 3 தூண்டில் வளைவு போட்டிருக்கு. அப்போ எங்க ஊருக்கு கேட்கப்பட்ட தூண்டில் வளைவு என்ன? பதில்கள் பல மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவங்க கொடுத்த பதில்கள் எங்கள்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க இதை பல ஆண்டுகளாக டிமாண்ட் பண்றோம். ஆர்வர் வந்த பிறகும் ஆர்வரை தாண்டி தூண்டில் வளைவு போடணும்னு சொன்னாங்க. பட் இன்னும் அந்த தூண்டில் வளைவு எந்த பணியும் வரல, அதோட எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல. அப்புறம் அந்த 3 தூண்டில் வளைவு உண்டு சொன்னதும் 2 ஒதுக்கப்பட்ட தூண்டில் வளைவு தான். லாஸ்டா நாங்க மீட்டிங்லயும் மேடம் சர்க்காருக்கு நடத்துற ஒரு ரிக்வஸ்டா கேட்டிருந்தோம், அதை வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா அரசாங்கம் அன்னைக்கு சொன்னது இந்த ஹார்பருக்கு 3 தூண்டில் வளைவு வரும். ஆனா 3 தூண்டில் வளைவு போட்டிருக்காங்க. பட் 2 பகுதியில் இல்லாத மீண்டும் நான் உறுதிப்படுத்துறேன். இது 2. அடுத்து ஹார்பருக்கான சாலையாக நீங்க ஒரு சாலையை நீங்க வேண்டும் சொன்னீங்கன்னா அதை வந்து ஆற்றுக்கு வடக்கு பக்கம் தாமிரபரணி நதியோரம் சேர்த்து நீங்க சாலை போட்டீங்கன்னா எங்க ஊருக்கும் வரும் இந்த 8 ஊர் தூத்தூர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த 8 ஊர் மக்களும் அந்த போட்டுகளை அதுல கட்டுவாங்க. அப்போ நாளைக்கு ஆற்றுல வெள்ளப்பெருக்கு இருக்கும், அவங்க போட்டை நம்பூரம் விட்ட போட்டை எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போகாது, அவங்க சொத்துக்களுக்கு பக்கபலமா இருக்கும். இந்த 3 கோரிக்கை. முதல் கோரிக்கை கனரக வாகனங்களை நிறுத்துவது, 2வது கோரிக்கை ஊரை பாதுகாக்க சூழ்ந்த வளைவும் அந்த கண் அறுக்கிறது பாக்கியுள்ள இடத்துல. இது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை வந்து ஆற்று பக்க சுவர்களை சீர் செய்து அந்த சாலை அமைக்கிறதை அந்த பக்கமா கொண்டு போறது. இந்த 3 கோரிக்கை தான் எங்களோட கோரிக்கை. வேற இந்த 3 கோரிக்கை இந்த கோரிக்கை ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம். கரெக்டா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதோட அப்டேட் தான் நமக்கு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க என்ன பதில் சொல்றாங்க? இறைவன்துறை மீனவ மக்கள் அனைவருக்கும் மீன்வளத்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக 3 கோரிக்கைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதல் வந்து கர்நாடக வாகனங்களை வந்து இறைவன்துறை பகுதியில் வந்து மீன் இறக்குவதற்காக இந்த நமக்கு ஊரடங்கு சமயங்களில் வந்து ஃபுல்லாக முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து இந்த ஊரில் வந்து ஊரோட மக்கள் கூடயும் மற்ற தூத்தூர் மண்டலத்தோட இதர மீனவ மக்கள் கூட சேர்ந்து கலந்து ஆலோசித்து உங்களோட ஆழ்கட விசைப்படகுகள் வந்து கொண்டு வந்திருக்கிற மீனை வந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரே கோரிக்கையின் அடிப்படையில் வந்து முழுமையாக முடிவு பெறாத இறைவன்துறை இறங்கு தளமானது திறக்கப்பட்டு ஒரு தோராயமாக ஒரு 20 to 25 நாட்கள் வந்து மீன் இறக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அப்போதுதான் நமக்கு இந்த கர்நாடக வாகனங்கள் போகும்போது அதனால் ஏற்படும் விளைவுகள், அடிக்கடி ஏற்படும் விபத்துகள் மற்றும் அந்த மீனவ மக்கள் படுகிற வேதனைகள் இது வந்து நமக்கு முதலே தெரிஞ்சிருந்தாலுமே அந்த டைம் வந்து பிராக்டிக்கலாக நமக்கு கொஞ்சம் தெரிய வந்ததன் அடிப்படையில் தான் இந்த மீன்பிடி தடைக்காலம் முடித்து திரும்ப வந்து இந்த விசைப்படகுகள் மூலமாக மீன் பிடிப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்ட பிறகு இந்த இறங்குதளம் மூலமாக மீன்களை இறக்கும் போது இந்த சாலையானது பயன்படுத்தப்பட்டால் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்னென்னங்கிறத வந்து நம்ம அரசுக்கு முதல்ல தெரிவித்திருந்தோம். முதல்ல வந்து அதை வந்து வாய்மொழியாக தெரிவித்து இதன் மூலமாக உடனே அதுக்கான எமர்ஜென்சி ஒர்க்கு வந்து நம்ம ஆரம்பிக்கணுங்கிறத வாய்மொழியாக தெரிவித்திருந்தோம். அதற்கப்புறம் போன வாரம் வந்து இந்த ஊர் பிரதிநிதிகள், சின்னத்துறை பிரதிநிதிகள், தூத்தூர் மண்டலத்தை சார்ந்த மீனவ பிரதிநிதிகள் வந்து நம்ம சாராட்சியர் பத்மநாபராம தலைமையில வந்து நடைபெற்ற கூடுகையில கலந்துருந்தாங்க.
அதுல வந்து அவங்க இதே நீங்க சொன்ன அப்ப இவரும் வந்திருந்தாங்க, பேசும்போது நீங்கள் வந்திருந்தீங்க. இந்த கோரிக்கைகளை அவங்க வச்சிருந்தாங்க, வச்சு இதுக்கான டைம் லிமிட்டை கேட்டிருந்தாங்க, இது எப்போ முடிப்பாங்க அப்படிங்கறத வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அப்ப நான் அந்த கூட்டத்துல இருந்து எங்க மீன்துறை துணை இயக்குனர் அவர்களும் இருந்தாங்க. அதன் அடிப்படையில சார் ஆட்சியர் பத்மநாபுரம் அவர்களோட நேரடி அறிவுரையின் அடிப்படையில வந்து இந்த இறைமன் துறை பகுதி மீனவ மக்கள் வந்து இப்போது சந்திக்கும் இந்த சூழலை நம்ம வந்து மேலிடத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அப்புறம் நமது மீன்வள இயக்குனர் அவர்களுக்கு எல்லாம் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது உடனே ஒரு அர்ஜென்டா உடனே இதற்கான கோரிக்கை என்ன, இதற்கான தற்போதைய தேவை என்னங்கிறத வந்து நம்ம தெளிவா வந்து ஒரு மீன்வளத்துறை உதவி இயக்குனர் குளச்சல் அலுவலகத்தின் மூலமாக அந்த கடிதமானது வந்து எல்லாருக்குமே வழங்கியிருக்கிறோம். அதுல வந்து நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம்னா, இந்த இவர் சொன்ன அந்த 2வது கோரிக்கை சாலை, விரிவான சாலை வந்து உடனடியாக தாமிரபரணி ஆற்றின் நேராக கூத்துறை பாலத்தை வந்து அடைவதற்காக நம்ம ஒரு விரிவான சாலை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். அப்ப என்ன இது வந்ததுன்னா, நமது மீன்பிடி துறைமுக திட்டக்கோட்ட பொறியாளர்கள் வந்து தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் வந்து அது என்னன்னா, நமக்கு வந்து ஃபிஷிங் ஹார்பர் இறைவன் துறை மீன்பிடி தளமோ தேனார்பண்ணம் துறைமுகமோ அதை சார்ந்த பணிகளை மட்டுமே நமக்கு செய்ய இயலும். இது போன்ற சாலை வசதிகள் ஏற்படுத்துவதுங்கிறது வந்து பொதுப்பணித்துறை சார்ந்த பணி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக சொல்லியிருந்ததன் அடிப்படையில் அடுத்த நாளை 19/7/2020 அன்று நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு கடிதம் வைக்கப்பட்டது. இது வந்து எந்த துறையை சார்ந்து இந்த பணிகள் செய்ய வேண்டுமோ அந்த பணியை வந்து உடனடியாக அவசர கால அடிப்படையில் வந்து போர்க்கால அடிப்படையில் நமக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லி ஒரு கடிதம் போன வாரமே வச்சாச்சு. 3வது கோரிக்கை வந்து நமக்கு தூண்டில் வளைவு 2016 வந்து இறைமன் துறையில வந்து மீன்பிடி இறங்கு தளம் அது சார்ந்த பணிகளுக்காக ஒரு 4.1 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி அதற்கான பணிகள் வந்து 2016 முடிக்கப்பட்டு 3 தூண்டில் வளைவுகள் நமக்கு இறைமன் துறை பகுதியில் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக அந்த தூண்டில் வளைவுகள் வந்து சேதமடைந்தது, ஒற்றை புயல்ல சேதமடைந்ததன் அடிப்படையில் திரும்பவும் அதை ரெனோவேட் பண்ணாங்க. அந்த இறைமன் துறை பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட தூண்டில் வளைவுகள். இது போக இறைமன் துறை மீனவர் கிராமத்தை வந்து பாதுகாப்பதற்கு தூண்டில் வளைவுகள் வந்து ஏற்படுத்தணுங்கிற உங்க கோரிக்கையின் அடிப்படையில திரும்ப வந்து நமக்கு திட்ட வரைவானது தயார் நிலையில் இருக்கு. இப்ப நமக்கு வந்து அதோட அனுப்புறாங்க, நம்ம இன்ஜினியரிங் டிவிஷன்ல இருந்து நம்மளோட தலைமை அலுவலகத்துக்கு அனுப்புறாங்க. தோராயமாக அதோட பொறியாளர் வந்துருக்கிறாங்க. ஒரு 15 கோடி அளவுல வந்து அந்த 3 தூண்டில் வளைவுகள் 80 மீட்டர் நீளத்துல பண்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே முடிந்தது. ஆனா உங்களுக்கு தெரியும், அரசு மூலமாக வருகிற பணிகள் எப்படி வருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில எவ்வளவு சீக்கிரமா பண்ணணுமோ அதை வந்து உடனடியாக பண்றதுக்கான ஏற்பாடுகள் தூண்டில் வளைவு பொறுத்த வரைக்கும் முடிவு பெற்றுவிட்டது. ஆனால் தற்போது உள்ள இந்த சாலை வசதி ஏற்படுத்துவது என்பது பொதுப்பணித்துறை அல்லது இதர துறைகள் மூலமாக தான் செய்ய முடியும் என்கிறத வந்து நமக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது உடனே செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாக மீன்துறை துணை இயக்குனர் மூலமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது உடனடியாக உங்களுக்கு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இப்ப அதுல முக்கியமான வேண்டுகோள் வந்து இந்த சாலையை வந்து நமது மீன்வளத்துறை மூலமாகவே செய்யணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட கோரிக்கையாக இருந்தால் திரும்பவும் நீங்க வந்து ஒரு மனுவினை வந்து நம்ம மாவட்ட ஆட்சியருக்கும் நம்ம மீன்துறை இயக்குனருக்கும் நீங்க வாங்குங்க. ஏன்னா அன்னைக்குள்ள மீட்டிங்ல மீன்வளத்துறை தான் செய்யணுங்கிறது நம்ம இது பண்ணல, ஏதோ டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். இப்ப இல்ல இந்த டிபார்ட்மெண்ட் மூலமா தான் செய்யணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா எடுத்து ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை வந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவோ மீன்வளத்துறை மூலமாகவோ எது சாத்தியக்கூறோ அதை வந்து உடனடியாக செய்வாங்க. அதனால உங்களுக்கு இந்த 3 கோரிக்கைகளும் இப்போது வந்து பரிசீலனையில் உள்ளது. உடனடியாக அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறத மீன்வளத்துறை சார்பாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அப்ஜெக்ஷன் எதுக்கு நாங்க கோரிக்கை கொடுக்கணும்? இந்த துறைமுக சாலைக்கு நாங்க ஏன் கோரிக்கை கொடுக்கணும்? எங்களுக்கு இந்த துறைமுக சாலைக்கு நாங்க ஏன் கோரிக்கை கொடுக்கணும்? எங்க ஊருக்கு சாலை இருக்கு, மீன்வளத்துறை ஒரு ஹார்பரை நீங்க ரெடி பண்ணிட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்க கோரிக்கை கொடுக்கணும்னா இந்த ஹார்பர் கட்டும்போது எங்களை கேட்டீங்களா? இந்த ஹார்பருக்கு ஒரு வரைபடம் கொடுங்க, இந்த ஹார்பரை இப்படி நீங்க கட்டுங்க அப்படின்னு கேட்கல இல்லையா?
நீங்க எதுவுமே அந்த இப்ப நீங்க எதுக்காக ஒரு மனு கொடுக்கன்றது அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நீங்க மறுபரிசீலனை பண்ணி பாருங்க. நீங்க சொன்னது சரிதானா? மீன்வளத்துறை சார்பில் பண்ணணுங்கிறது கோரிக்கை இல்லை. இந்த துறைமுகம் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டதால் ஏற்பட்டதுடைய விளைவுதான் இந்த சாலை. அதனால அந்த டிபார்ட்மெண்ட் அதை ஒர்க்க செய்யணும்னு சொல்றோம். துறைமுகம் ஏற்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனைக்கு வருது. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க அதான் பண்ணணும். 60 கோடி ரூபாய்க்கு ஒரு ஜீவோ வந்திருக்கு. அதுல முதல் பிரியாரிட்டி வந்து இந்த 2 ஒர்க்கு. அதாவது தூண்டில் விளைவை பொறுத்தமட்டில் 3 தூண்டில் விளைவு அல்ல 6 தூண்டில் விளைவு அப்ப சாங்ஷன் ஆச்சு. தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைக்கு வந்ததுனால பாதிக்கப்பட்ட பகுதிகள் உள்ள ராமன்துறை, முள்ளூர்துறை, அரையந்தோரை, இந்த 3 கிராமத்துக்கும் 3 தூண்டில் விளைவு. இறைமன்ற ஊருக்கு 3 தூண்டில் விளைவு. அங்க 3 ஊருக்கு ஒரு ஊருக்கு ஒரு தூண்டில் விளைவு. இங்க இறைமன்ற கிராமத்துக்கு மட்டுமே 3 தூண்டில் விளைவு. ஆனா அந்த 3 தூண்டில் விளைவையும் துறைமுகத்தை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி இறைமன்ற ஊருக்கு வெளியிலேயே அந்த தூண்டில் விளைவு போட்டு முடிச்சாச்சு. நாங்க கேட்டது இந்த மக்கள் கேட்டது துறைமுகத்தை பாதுகாக்கிறதுக்கு தூண்டில் விளைவு கேட்கறது. இறைமன்துறை மீனவ கிராமத்தை பாதுகாக்கிறதுக்கு கேட்ட தூண்டில் விளைவு மீன்வளத்துறை அதிகாரிகள் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை பாதுகாக்கிறதுக்கு போட்டாச்சு. அப்ப இறைமன்துறைக்கு என்ன பிரச்சனை? துறைமுகத்தினுடைய கட்டுமான பணியினால் இறைமன்துறைக்கு அழிவு. அப்ப அதை மீன்வளத்துறை தான் செய்யும். மீன்வளத்துறை பொறுத்தவரை ப்ரொபோசல் ஸ்டேஜ்ல இருக்கா இல்ல ஏஎஸ் ஆயிருக்கா? அந்த தூண்டில் விளைவு ஏஎஸ் ஆயிருக்கிறதுனா அடுத்த ப்ரொசீஜர் இல்ல உங்களோட ப்ரொபோசல் ஸ்டேஜ்ல இருக்குன்னா அதை நீங்க தெளிவுபடுத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சாலையை பொறுத்தவரை இதுல கோவில் பாட்டு இருக்கு, வள்ளரி பாட்டு, அதுக்கு யாரும் கிடைச்சிருக்கு. ஆனா இது துறைமுகம். மீன்வளத்துறையினுடைய தேங்காய்பட்டினம் அல்லது இறைமன்ற துறைமுகம் தான் இது. அது மீன்வளத்துறையினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ இந்த வந்திருக்கக்கூடிய 60 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல எந்த திட்டத்துக்கு முதல் பிரியாரிட்டி கொடுத்து பண்ணி ஆகும், அதுதான் டிமாண்ட். அதுக்கு இந்த மீன்வளத்துறை என்னென்ன ஒத்துழைப்பு தருமோ நாங்களும் கலெக்டர் மூலமாகவோ இல்ல முதலமைச்சரையோ இல்ல அமைச்சர் பெருமக்களை சந்திச்சு இந்த ஒர்க்ல இந்த ப்ராஜெக்டை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப என்னன்னா இந்த வண்டியெல்லாம் போயிட்டு ஓபன் பண்ணாம இந்த வண்டிகளை எப்படி அது போக முடியும்? இது நம்ம ஊருக்காக போடப்பட்ட இந்த குறுகிய சாலை. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் கேட்கறது எனக்கு கிளியரா தெரியும். என்னன்னா இது தேங்காய்பட்டினம் மீனவர்க்கு தளமா இல்ல இறைமன்ற மீனவர்க்கு தளமா? இட்ஸ் a government record படி இறைமன்ற மீனவர்க்கு தளம். ஒரு மீனவர்க்கு தளம் இருந்தா அதுக்கு ரோடு கண்டிப்பா இருந்திருக்காங்க. ஒரு ஊருக்கு வெளியே ஒரு மீனவர்க்கு தளம் இருக்கும்போது அதுக்கு ஒரு கமர்ஷியல் ரோடு கண்டிப்பா கவர்மெண்ட் ரீதியா இருந்திருக்கணும். அந்த ரோடு இல்லாம, அந்த ரோடுக்கு ஸ்கீமே இல்லாம எப்படி சார் ஒரு மீனவர் தளத்தை கொண்டு வச்சீங்க? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? இது வந்து ரெசிடென்சி ரோடு. இது 20 மீட்டர் கூட இருக்காது. 20 மீட்டர் கூட இருக்காது. இந்த ரோடோட விட்த் வந்து 20 மீட்டர். ரெண்டு சைடுமே மீட்டர் இருக்காதுன்னு சொல்றேன். நான் இருக்குன்னு நான் சொல்றேன், இருக்காதுன்னு சொல்றேன். அதாவது ஒரு ஆட்டோ ஒரு பைக்கு கிராஸ் பண்ணதுக்குள்ள இடமே கிடையாது. ரெண்டு சைடுல நெருக்கமான வீடு, சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க. இதுல வந்து பெரிய பெரிய வண்டிகள் மூவ் ஆகும். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஸ்கீம் வரும்போது அவங்களுக்கு ஒரு அடிப்படை ரோடு கமிஷன் ரோடு கண்டிப்பா போடணும் சார். அந்த ரோடுக்குள்ள வழி எங்க சார்? என்ன இதுல வந்து இந்த ஏறத்தாழ வச்சாங்க, அதுக்கு ஒரு ரோடு இந்த வழி. நாங்க கேட்கறது எல்லாரும் மற்ற கிராமங்கள் நினைக்கிறது நாங்க அவங்களுக்கு எதிரி அல்ல, தொழிலுக்கு எதிரி அல்ல. நாங்க கேட்கறது எங்களோட பாதுகாப்பு. அதாவது அந்த ரோட வந்து பாருங்க. நீங்க செய்தி இந்த பிரச்சனை ஆல்மோஸ்ட் 3 மாசமா ஓடிட்டு சார். இதுவரைக்கும் இந்த பக்கமும் வரல. இல்ல பாத்தீங்கன்னா ஊருக்கு எங்க ஃபாதருக்கு போய் யாருக்குமே தெரியாது. ஓகே, எங்க வந்து ஆனா இன்ஸ்பெக்டர் ஆர்கனைசேஷன் டெய்லி வராங்க வந்து வாரத்துக்கு போயிட்டு போறாங்க. பிரச்சனை இருக்கிறது இறைமன்ற கிராமத்துக்கு.
வந்து 10 பேர் பங்கு சாமி அவங்க பார்த்து எந்த காரியத்தையும் பேசல. அவங்க தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் தரணும். கரெக்ட் தான் சார். அவங்க தான் உங்களுக்கு இவங்க ரிப்போர்ட்டை கரெக்டா தரது. அவங்க டெய்லி இங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. அவங்க நல்ல சீக்கிரம் தான் பாரு. இப்போ நான் 2 மிஷின் வச்சுட்டு எல்லா வெள்ளங்க ஓடுறாங்க. ஓடும்போது இது நூதன சைக்கிள் அவங்க காலத்துல கேட்க தடுப்பு சுவர். இந்த சுவர் விழுந்து வீடெல்லாம் இடிஞ்சு தரவாயில்லை. இப்ப எங்களை கேட்கறது நாங்க எங்களோட நன்மைக்காக மட்டும் கேட்கல. எனக்கு தரத்துல இருந்து நாங்க கேட்டதுக்கு எப்ப சொன்னீங்க பூத்தரை பாலவரை நாங்க பூத்தரை பாலவரை இறைமந்திர பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அந்த இறக்கு தரத்துல இருந்து நீங்க ரோடு கொண்டு வந்திருந்தா அத்தனை ஓட்டுகள் கேட்கலாம். அத்தனை பேருக்கு பாதுகாப்பு. அவங்களுடைய எக்யூப்மெண்ட் சாதனங்கள் எல்லாமே அவங்க அங்க இந்த ரோட்டை வச்சு இறக்கலாம். எங்க வீடுகளுக்கு பாதுகாப்பு. இதுதான் நான் கேட்கிறேன். அது மாதிரி இறைமந்திரைக்கு 3 தூண்டில் போட்டாச்சு. ஆனா அது முழுக்க போயிடும். ஏன்னா தூண்டில் போடும் போதே எங்க ஊர் 10 பேரை இப்ப அவரு கேட்டாரு தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகமா இறைமந்திரை மீன்பிடி தரமா. அதுக்கு முக்கியமான இது வந்து இது தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தோட இறைமந்திரை பகுதி. இந்த மாதிரிதான் நம்மகிட்ட ஆவணங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது. தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தோட இறைமன் துறை பகுதி. அதுல வந்து இறைமன் துறை பகுதிக்கு மேம்பாட்டுக்காக இதுவரைக்கும் தேங்காய்பட்டினம் சைட்ல இருந்த டெவலப்மெண்ட் போக இப்ப இறைமன் துறை சைட்ல என்னென்ன மேம்பாடுகள் வேணும் அப்படிங்கறது வந்து அது வந்து பிராக்டிக்கலா எல்லா இன்ஜினியர்ஸ் எல்லாருமே டிசைட் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியது. ஏற்கனவே என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து நடவடிக்கையில இருக்குது. அதுல முக்கியமா இப்ப ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் அப்படின்ட்டு 60 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது இறைமன் துறை பகுதிக்கு மட்டுமல்ல, தேங்காய்பட்டினம் துறைமுகம் தேங்காய்பட்டினம் பகுதிக்கு மட்டுமல்ல, பொதுவான தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் என்ற இதுலதான் அந்த 60 கோடிங்கிறத ஒதுக்கியிருக்காங்க. இப்ப அதுல என்னென்ன பணிகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி அந்த அடிப்படையில தான் இப்போ வந்து நமக்கு ஏற்கனவே அதற்கான கருத்துருக்கள் தயார் செய்யப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அது ஒரு அனௌன்ஸ்மெண்டா கொடுத்திருந்தாங்க கடந்த சட்டத்தை பிறகு நினைக்கிறேன். 60 கோடியில் இந்த ஒருங்கிணைந்த தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் வந்து மேம்படுத்தப்படும் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. இப்ப அதுல என்னென்ன பணிகள் முன்னுரிமை அப்படிங்கறத வந்து நமது மீன்பிடி துறைமுக திட்டப்பட்ட பொறியாளர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. அப்போ வந்து மக்கள் மீனவ பிரதிநிதிகள் வைத்து பண்றதுக்குள்ள இதை வந்து நான் இப்படி சொல்லியிருக்கிறாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல முக்கியமா இப்ப மீன்வளத்துறை இந்த சில பணிகளை வந்து பண்ணாம கை கழுவுது அப்படி கிடையாது. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாதிரி பணிகள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த பணிகள் எந்தெந்த துறைகள் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கு வந்து நம்ம இதற்கான கண்டிப்பான சாலை ஏற்படுத்துவதற்கு வந்து மீன்வளத்துறையோட இதுல வராததுனால அதனால அதை அப்படியே விடலை. எங்க பணியில நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க விடாம அதை கண்டிப்பா பண்ணணும். பண்ணாம இருந்ததுன்னா இந்த இறைமன் துறை கிராமத்துக்குடைய உறுதித்தன்மை வந்து இல்லாம போகும் அப்படிங்கறத வந்து இறைமன் துறை மண் உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறதோட ஒரு வார்த்தையோட தான் நாங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்ல கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கனரக வாகனங்கள் இந்த சிறிய சாலையில செல்லும் போது கண்டிப்பா சைட்ல இருக்கிற வீடுகளோடையும் அந்த அதிர்வுல வந்து இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இதனால என்னென்ன டீமெரிட்ஸ் இருக்கிறது அப்படிங்கறதை நாங்க தெளிவா வந்து சொல்லியிருக்கோம். கலெக்டருக்கும் சொல்லியிருக்கிறோம், சப் கலெக்டர் மேடத்துக்கு, அப்புறம் டைரக்டர் லெவலையும் நாங்க சொல்லியிருக்கோம். அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு ஏற்கனவே நாங்க இது எந்த பணி இல்லைன்னு சொல்லி விட்டுருந்தோம்னா கடந்த வெள்ளிக்கிழமை இங்க வந்திருக்க மாட்டோம். வெள்ளிக்கிழமை வந்து உங்க ஊரை சார்ந்த இவரையும் கூட்டிட்டு தான் அந்த வள்ளத்துல போய் எப்படி இந்த சாலையை வந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கறத வந்து உள்ள கடல்ல போய் நம்ம அந்த சேனல் வழியாக செஞ்சு அப்ப இன்னொரு திருமணம் நடந்து கொண்டு ஃபாதர் பார்க்க முடியல. அப்படியே போய் எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கறத வந்து பொறியாளர்கள் நம்ம மீன்துறையை சார்ந்த பொறியாளர்களும் வந்திருந்தாங்க. அப்ப ஏகதேசமா ஒரு 2 கிலோமீட்டர் அளவுல நமக்கு இந்த சாலை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது இது வந்து பொதுப்பணித்துறை மூலமாக செயல்பட வேண்டிய பணிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற அடுத்த ஸ்டெப்ஸுக்கான நடவடிக்கைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். அது போக இந்த தூண்டில் வளைவு ஏற்படுத்துவதற்கு 15 கோடி வரை கேட்ட மாதிரி 15 கோடிக்கான கருத்துரு தயார் செய்யப்பட்டுள்ளது. ப்ரொபோசல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கூடிய வகையில் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதனோட போர்க்கால நடவடிக்கைகள் அடிப்படையில் இதை வந்து நமக்கு தூக்கணும் அப்படிங்கிறது வந்து திரும்பவும் வேணா நாங்கள் ஒரு ரிமைண்டர் வேணா அந்த லெட்டரை வந்து உடனே கவர்மெண்ட் கொடுக்குறோம். நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க.
தேங்காய்பட்டினம் பகுதியில் மீன்பிடித்துறை நடந்து கொண்டிருந்தது. இதற்கு முன்பாக தேங்காய்பட்டினம் பகுதியில் மீன்பிடித்துறை நடந்து கொண்டிருந்தது. அப்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் கொரோனா காரணத்தை சொன்னதனால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய மீனவர்கள் மீன்பிடித்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்ன விஷயம், கொஞ்ச நாட்கள் தான் நாங்கள் இதை பயன்படுத்துவோம், அப்புறம் நாங்கள் அந்த பக்கம் போயிடுவோம். இந்த பகுதியில் வந்து இப்போ அவங்க அதை பயன்படுத்தி நாட்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் பழையபடி நீங்கள் தேங்காய்பட்டின பகுதியிலே ஐசிஐ ஏற்றி மீனை ரெடி பண்ணினால் எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த சாலை நீங்கள் ஆற்றங்கரையோடு எப்போது சாலையை நீங்கள் ரெடி பண்ணுவீர்களோ அப்போது இதை நீங்கள் கிளியர் பண்ணுங்க. அந்த ஒன்று நீங்கள் சொன்னார்கள். எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் எந்த ஒரு இதை காரணம் காட்டி பல பிரச்சனைகளை பல ஆட்சியாளர்கள்ட்ட நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். ஆனால் மக்களோட குரலை கண்டிப்பா ஓபன் பண்ண வேண்டிய காரணம் வந்து தூத்தூர் மண்டலத்தில் உள்ள மீனவர்களோட கட்டாயத்தின் அடிப்படையில் உங்களோட தயவு செஞ்சு எல்லாரும் சத்தம் போடுறதுக்காக பேசுவாங்க. சாதாரண பேச்சுவார்த்தை நடக்கும் ரூம்ல போய் பேசுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு வெளிப்படையா இருக்கணும்னு சொல்லித்தான் நம்ம எல்லாருக்கும் முன்னே வச்சு பேச்சுவார்த்தை நடக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் சத்தம் போடுங்க. யாருக்கு பேசணுமோ உரிமையை கேட்டு வாங்கி பேசுங்க. சார் ஒரு மினிட், ஒரே ஒரு அவர் சொன்ன ஒரு ஜஸ்ட் ஒரு அடிஷனல். இப்போ இந்த துறைமுகம் நீங்க லீகலா கொடுத்துருக்கீங்கன்னா நாங்க இன்னைக்கு ரெடி இந்த கிராம போறது. லீகலா இந்த துறைமுகத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? இதே அந்த பதிலோட சேர்த்து சொல்லியிருக்கேன். உங்களோட இப்ப உங்களுக்கு தெரியும் கேரளால என்ன பிரச்சனைங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊர்ல விசைப்படகுகள் கம்மியா இருந்தாங்க. இறைவன்துறை பகுதியில வந்து இறைவன்துறை மீனவ கிராமத்துல வந்து ஆழ்கடல் விசைப்படகுகள் கம்மி மற்ற ஊர்ல கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு தெரியும் எல்லா படகுகளுமே வந்து கேரளா மாநிலத்தை நம்பியே மீன்பிடி தொழில் செய்து வந்தார்கள் இதுவரைக்கும். இப்போ வந்து அந்த கேரளா மாநிலத்துல மொத்தமா அந்த லாக்டவுன்ங்கிற முறையில எந்த போட்டுகளையும் அங்க அனுமதிக்காத பட்சத்துல ஆழ்கடல் விசைப்படகு உரிமையாளர்கள், ஆழ்கடல் விசைப்படகை சார்ந்து தொழில் பண்ற மீனவர்கள், அதே நம்பி வாழ்வாதாரம் வைத்துக் கொண்டிருக்கிற மீனவர்களின் பாதுகாப்பை நலன் கருதியும் நமது மீன்வளத்துறை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து இந்த அந்த டைம்ல மார்ச் டைம்ல அந்த கொரோனா ஊரடங்கு போடும்போது இந்த விசைப்படகுகள் எங்கே செல்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவங்களோட கோரிக்கையின் அடிப்படையில தான் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அனுமதியின் அடிப்படையில நம்ம இறைவன்துறை வந்து தேங்காய்பட்டினம் துறைமுகம் தூத்தூர் மண்டலம் தான் சார்ந்தது. சரியா? தூத்தூர் மண்டலம் என்ன மண்டலம் சார்ந்தது. நீங்க கொரோனா பிரச்சனையில வந்துட்டு கேரளா பிஷிங் கேரளா மக்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இந்த நம்ம தூத்தூர் மண்டல மக்கள் வந்து இறைவந்திர மீன்தரத்து தளத்தை வந்துட்டு மீன்தரத்துக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய டைம் இல்ல. அந்த மக்கள் வந்து தேங்காய்பட்டினம் துறைமுகம் வந்து நீங்க வந்து லாக்டவுன் வந்து நீங்க போடணும் கொரோனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அதை திறந்து கொடுக்கல. தேங்காய்பட்டினம் துறைமுகம் திறந்து கொடுக்காத ஒரே காரணத்தான தூத்தூர் மண்டல மக்கள் வந்து இறைவந்திர மீன்தரத்து தளத்துல வந்துட்டு இறக்கிட்டு இருந்தாங்க. இறங்கின பட்சத்துல வந்து இப்ப நீங்க வந்து என்ன பண்ணீங்க, கேரளா போட்ட மீன் விற்கிறதுக்காக தேங்காய்பட்டினம் துறைமுகத்தை இறக்கி கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க கேரளாவுக்கு வெளியே போயிருக்கீங்களா? கேரளாவுக்கு வெளியே போயிருக்கீங்களா? தூத்தூர் மண்டல கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடுனா தூத்தூர் மண்டல மக்களுக்கு இல்லாத உரிமை நீங்க கேரளா போட்டு என்ன காரணம் கொடுத்தீங்க? 5 கோடி இங்க வந்து தேங்காய்பட்டினத்துல வந்து இப்ப போட்டுகள் வந்து மீன் கட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே கேரளா போட்டு, தமிழ்நாடு போட்டு எதுவுமே கிடையாது, தூத்தூர் மண்டலம் போட்டு எதுவுமே கிடையாது. நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? கேரளாவுக்கு ஒரு பாயிண்ட், தமிழ்நாட்டுக்கு ஒரு பாயிண்ட். தமிழ்நாட்டுல வந்துட்டு தூத்தூர் மண்டல மக்கள் எதுவுமே பிறக்க கூடாதா? கன்னியாகுமரி கூட கேரளா ஆரம்பிச்சுங்க, கேரளாவில் கூட தமிழ்நாடு ஆரம்பிச்சுங்க. எங்க போய் ஆரம்பிச்சு சொல்லுங்க. நீங்க கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்காரன் கஷ்டப்பட்டு டெல்லி வரைக்கும் போராடி கொண்டு வந்த ஆர்வரை கேரளா போட்டுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்காய்பட்டினம் ஆர்வரை கேரளா போட்டு கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாடு கூட இன்னொன்று கட்டுவா சார் சொல்லுங்க. போதுமான வசதிகள் இல்லாம நீங்க ஆர்வரை ஓபன் பண்ணி இருக்கீங்க தேங்காய்பட்டினத்துல. அது போக கேரளா போட்டு பிஷிங் போட்டுக்காங்க நீங்க மீனவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த தூண்டப்பட்டு யாருக்குமே அவங்க அனுமதி கொடுக்கல இன்னும் இருக்கு.
15 பங்கு பேர் வந்திருந்தாங்க. அப்ப நீங்க கேட்ட அனுமதி 10 நாள் ஏன் இதை கண்டினியூ பண்ணிருக்கீங்க சார்? இந்த கண்டினியூ பண்ணது நீங்க அதிகாரம் கொடுத்தீங்களா? நீங்க கண்டினியூ பண்ண சொன்னீங்களா? யாருக்கையாவது சொன்னீங்களா? இல்லை எங்களோட பங்கு தந்தையால கேட்டீங்களா? நீங்க அனுமதி கேட்கும்போது பங்கு தந்தை கொடுத்தீங்க, அதை நிறுத்தும் போது தெரிஞ்சு திரும்பி அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு பங்கு தந்தை ஏதாவது அறிவிப்பு கொடுத்தீங்களா? ஏன் அப்படி அறிவிப்பு இல்லாம ஏன் மாதம் நான் கண்டினியூ பண்ணிருக்கீங்க சார்? தன்னார்வலர்கள் கேட்கணும். இந்த சமூக விலைகளை தன்னார்வலர்கள் இங்க இறைமன்துறை ஊர்ல இருந்து அந்த தன்னார்வலர்களுக்கான பட்டியல் பெறப்படவில்லை என்ற மாதிரி அந்த 7 கிராமங்கள்ல அந்த பட்டியல் பெறப்பட்டது. அதுக்கான தபால் நாங்கள் எல்லா ஊருக்கும் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி இருக்கும் போது இவங்க எங்க ஊர்ல கொடுத்தாங்க அதை கேட்கறாங்க. உங்கூர் மண்டலத்தோட கோரிக்கை நீங்க அனுமதி கேட்கும் போது கூட்டுறவு மண்டலத்தோட எல்லா உறுப்பினர்களும் கிடையாது. இரமந்திர பங்கு தந்து இரமந்திர பங்கு பேரவை 5 உறுப்பினர்கள் மட்டும்தான் உண்டு சார். கூட்டுறவு மண்டலம் எல்லா ஆளுநரும் கிடையாது. அனுமதி தந்து எங்க ஒரு பங்கு தந்து அது 5 மாதம் நீங்க நீட்டி இருக்கீங்கன்னா எங்க ஒரு பங்கு தந்து நீங்க அறிவிச்சிருக்கீங்க. அறிவிச்சிருக்கீங்க பிரச்சனை இல்லை. அதுதான் கேட்கலாம். அந்த இதுக்கு நம்ம இப்ப என்ன டெவலப்மெண்ட் பண்ண போறோம்ன்றது நம்ம தெளிவா உங்களுக்கு சொல்லுவோம். வணக்கம், நான் இந்த பகுதியுடைய கவுன்சிலர். இந்த துறைமுகத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான சட்டவிரோத செயல்களை அப்பப்போ சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் ரெவன்யூ டிபார்ட்மெண்டிடமும் தவறாக நான் தெரிவித்தேன். அதை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருமே மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். என்ன அடிப்படையில் இறைமந்துறை மீனவர்கள் தளத்தில் மீன் விற்பனை செய்ய முறையான அனுமதி கொடுக்கப்பட்டது? இப்போ நான் அந்த இடத்துல தான் வேலை பார்க்குறேன். மினிமம் ஒரு தொழில் இருந்தால் 10 மணி நேரம், தொழில் இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் வேலை பார்க்குறேன் சார். எனக்கு ஒரு ஓப்பனாக ஒரு யூனிட் போகணும் சார். எங்கே போகிறோம் சார்? ஏதாவது வழி இருக்கா? நான் காலையில் சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆச்சு சார். எனக்கு ஒரு டாய்லெட் போகணும், ஏதாவது வழி இருக்கா சார்? இல்லை. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கா சார்? எந்த அடிப்படை கட்டுமானமே இல்லாம ஒரு ஊரையே அடிச்சுட்டு இந்த மாதிரி செய்யும்போது இந்த மக்கள் இவ்வளவு லேட்டா போராட்டம் நடந்தது எனக்கு வேடிக்கை இருக்கு. மாவட்ட நிர்வாகம் எங்களை கேவலமாக ஒரு ஏளனமா பாக்குறீங்க. சாரி, அதாவது கேவலம் விட்டுருவாங்க, ஏளனமா நீங்க பாக்குறீங்க. அப்படிதான் நாங்க பார்க்க முடியும். என்ன பொறுத்தவரை இவங்க போராட்டம் நடத்தி இருக்க வேண்டியது கொரோனா முடிஞ்சு இங்க நீங்க கொடுத்த அனுமதி ஓப்பனா சொல்றேன். இறைமந்துறை பூத்துறையை தவிர பாக்கி 6 ஊரோட வள்ளங்களா இருக்கட்டும், வேத்தனங்களா இருக்கட்டும், இறைமந்துறை அந்த துறைமுகத்துல மீன் இறக்கி கொண்டு போவதற்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்கு.